ஆபிரகாம் 4 வெளியேறப்பெற்ற முத்து. அதிகாரம் 4. பூமியையும் அதில் உள்ள சகல ஜீவன்களையும் சிருஷ்டித்தலை தேவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றனர். அவர்களுடைய 6 நாட்கள் சிருஷ்டிப்பிற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன. வசனம் 1. பின்னர் கர்த்தர் சொன்னார், நாம் இறங்கி போவோம். ஆரம்பத்தில் அவர்கள் இறங்கி போய் அவர்கள் வானங்களையும் பூமியையும் ஒழுங்குபடுத்தி உண்டாக்கினார். வசனம் 2. அது உண்டாக்கப்பட்ட பின்பு பூமி பாழாகவும் வெறுமையாகவும் இருந்தது, ஏனெனில் அவர்கள் பூமியை தவிர வேறு எதையும் உண்டாக்கவில்லை. ஆழத்தின் மேல் இருள் ஆளுகை செய்திருந்தது. தேவர்களின் ஆவி ஜலத்தின் மேலே மூடியிருந்தது. 3. தேவர்கள் சொன்னார்கள், வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார்கள். வெளிச்சம் உண்டாயிற்று. 4. தேவர்கள் வெளிச்சத்தை புரிந்து கொண்டார்கள், ஏனெனில் அது பிரகாசமாயிருந்தது. அவர்கள் வெளிச்சத்தை பிரித்தார்கள் அல்லது இருளை வெவ்வேறாக பிரித்தார்கள். 5. தேவர்கள் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார்கள், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார்கள். சாயங்காலத்தில் இருந்து விடியற்காலம் வரைக்கும் அவர்கள் இரவும் என்று பெயரிட்டார்கள். விடியற்காலத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பகல் என்று பெயரிட்டார்கள். பகலும் இரவும் என்று அவர்கள் அழைத்த இதுவே முதல் அல்லது ஆதியிலே இருந்தது. 6. தேவர்களும் ஜலத்தின் மத்தியிலே ஒரு பிரிவு உண்டாக கடவுது என்று ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றார்கள். வசனம் 7. ஜலத்திலிருந்து பிரிக்கவும் கீழிருந்தும் பிரிக்கவும் மேலிருக்கிற அது ஜலத்திற்கு பிரிவு உண்டாக்கி பிரிவை தேவர்கள் கட்டளையிட்டார்கள். அவர்கள் கட்டளையிட்டதை போலவே அது அப்படியே ஆயிற்று. வசனம் 8. தேவர்கள் பிரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார்கள். அது சாயங்காலத்தில் இருந்து விடியற்காலம் வரை இருந்தது. இரவு என்று அதை அவர்கள் அழைத்தார்கள். அது விடியற்காலம் முதல் சாயங்காலம் வரை இருந்தது. அவர்கள் அதை பகல் என்று அழைத்தார்கள். இரவு பகலும் என அவர்கள் அழைத்து இரண்டாவது முறையாகும். வசனம் 9. பின்பு தேவர்கள் வானத்தின் கிழக்கே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் பூமியில் வெட்டாந்தரை ஆகவும் கடவுது என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அவர்கள் கட்டளையிட்டதை போலவே அது அப்படியே ஆயிற்று. வசனம் 10. தேவர்கள் வெட்டாந்தரையை பூமி என்று அறிவித்தார்கள், சேர்ந்த ஜலத்தை திரண்ட தண்ணீர்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள். தேவர்கள் அவைகள் கீழ்ப்பட்டு இருந்தது என கண்டார்கள். வசனம் 11. அப்பொழுது தேவர்கள் புல்லையும் விதைகளையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதைகளையும் கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்க பூமி நாம் ஆயத்தப்படுத்துவோம் என்றார்கள். அவர்கள் கட்டளையிட்டதைப் போலவே அது அப்படியே ஆயிற்று. வசனம் 12. அதன் சொந்த விதையிலிருந்து புல்லை கொண்டு வரவும் பூண்டுகள் தன் சொந்த விதைகளிலிருந்து பூண்டுகளை கொண்டு வரவும் தன் இனத்துக்கேற்ற விதைகளை கொடுக்கவும் அதன் சொந்த விதைகளிலிருந்து பூமி மரத்தை கொண்டு வந்து கனியை கொடுத்தது. அதன் விதை தன்னிலிருந்தது அதை விரும்பி கொண்டு வரவும் தேவர்கள் பூமியை ஒழுங்குபடுத்தினார்கள். அவைகள் கீழ்ப்படுத்தின என தேவர்கள் கண்டார்கள். வசனம் 13. அவர்கள் நாட்களை எண்ணினார்கள். சாயங்காலத்திலிருந்து விடியற்காலம் வரை அவர்கள் அதை இரவும் என்று அழைத்து விடியற்காலத்திலிருந்து சாயங்காலம் வரை அவர்கள் அதை பகல் என்று அழைத்தார்கள். இதுவே மூன்றாவது முறையாகும். வசனம் 14. வானம் என்கிற விரிவிலே தேவர்கள் சுடரொளியை உண்டாக்கி பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார்கள். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களாயும் நாட்களாயும் வருஷங்களாயும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க உண்டாக்கினார்கள். வசனம் 15. இவைகள் பூமியின் மேலே
பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற விரிவிலே சுடர்கள் உண்டாயிருக்கும்படிக்கும் அவர்கள் உண்டாக்கினார்கள். அது அப்படி ஆயிற்று. வசனம் 16. தேவர்கள் பகல் ஆள பெரிய சுடரும் இரவே ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்கள். சிறிய சுடரின் நட்சத்திரங்களையும் அவர்கள் வைத்தார்கள். வசனம் 17. அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு வானங்கள் என்கிற விரிவிலேயே சுடரொளி இருக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் அவர்கள் வைத்தார்கள். வசனம் 18. அவர்கள் கட்டளையிட்டவை அவைகள் கீழ்ப்படியும் வரைக்கும் தேவர்கள் அந்த காரியங்களை கவனித்தார்கள். வசனம் 19. சாயங்காலத்திலிருந்து விடியற்காலம் வரை அது இரவில் இருந்தது. விடியற்காலத்திலிருந்து சாயங்காலம் வரை அது பகலாயிருந்தது. இதுவே 4வது முறையாயிருந்தது. 20. பின்பு தேவர்கள் நீந்ததும் ஜீவ ஜந்துக்களையும் திரளாய் ஜனிப்பிக்க ஜலத்தையும் பூமியில் மேல் வானம் என்கிற விரிவிலே பறக்கும் பறவைகளையும் நாம் ஆயத்தப்படுத்துவோமாக என்றார்கள். வசனம் 21. மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் பிறப்பிக்க தேவர்கள் ஜலங்களையும் ஆயத்தப்படுத்தினார்கள். பிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அவைகள் கீழ்ப்படியுமென்று அவர்களுடைய திட்டம் நல்லதென்று தேவர்கள் கண்டார்கள். வசனம் 22. தேவர்கள் நாம் அவைகளை ஆசீர்வதித்து அவைகளை பலுகி பெருகி சமுத்திரம் அல்லது திரளான தண்ணீர்களையும் நிரப்பவும் அடி பறவைகள் பூமியில் பெருகவும் செய்வோம் என்றார்கள். வசனம் 23. சாயங்காலத்தில் இருந்து விடியற்காலம் வரை அதை இரவென்று அழைத்தார்கள். விடியற்காலத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை பகல் என்று அழைத்தார்கள். இது 5வது முறையாயிருந்தது. வசனம் 24. பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்கும்படியாக தேவர்கள் பூமியை ஆயத்தப்படுத்தினார்கள். அவர்கள் சொன்னபடியே அது அப்படி ஆயிற்று. வசனம் 25. ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியிலே ஊரும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் பூமி பிறப்பிக்கும்படியாக தேவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள். அவைகள் கீழ்ப்படியும்படியென தேவர்கள் கண்டார்கள். வசனம் 26. பின்பு தேவர்கள் தங்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்து நாம் இறங்கி போய் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள அவர்களுக்கு நாம் ஆளுகை கொடுப்போம் என்றார்கள். வசனம் 27. ஆகவே தங்களுடைய சாயலாகவும் அவனை தேவ சாயலாகவும் ஆணும் பெண்ணுமாகவும் மனுஷனை உண்டாக்கி தேவர்கள் கீழ் இறங்கி போனார்கள். 28. நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம் என்று தேவர்கள் சொன்னார்கள். பின்பு தேவர்கள் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும்படி செய்வோம் என்றார்கள். 29. பின்னும் தேவர்கள் இதை பூமியின் மேலே எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் நாம் அவர்களுக்கு கொடுப்போம். நாம் விதை தரும் கனிமரங்கள் விருட்சங்களும் ஆகிய அதை நாம் கொடுப்போம். அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இருக்கும் என்று சொன்னார்கள். 30. வசனம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியில் மேலே ஊரும் பிராணிகளின் எல்லாவற்றும் இதோ அவர்களுக்கு நாங்கள் ஜீவனை கொடுப்போம். பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுப்போம். இவ்விதமாக இந்த காரியங்கள் யாவும் ஒழுங்குபடுத்தப்படும். வசனம் 31. தேவர்கள் நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் செய்து அவைகளை நாங்கள் உண்டாக்குவோம். இதோ அவைகள் மிகுந்த கீழ்ப்படிதலாயிருக்கும் என்று சொன்னார்கள். சாயங்காலத்திலிருந்து விடியற்காலம் வரைக்கும் அவைகள் இரவும்
என்று அழைக்கப்படும். விடியற்காலம் முதல் சாயங்காலம் வரைக்கும் அவைகள் பகல் என்று அழைக்கப்படும் என்றார்கள். 6வது முறையாக அவர்கள் எண்ணிக்கை செய்தார்கள்.